அடியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ கோவல் கண்டாடை அண்ணன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாத்ரமுனீம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्परां यो नित्यं अच्युतपदाम्बुज युग्मरुक्म व्यामोहदस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये. माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्यानाम् आदस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गरियुगलं प्रणमामि मूर्त्ना बोधं सरस्य महदाव्यपट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. नीलातुङ्ग स्तनगिरितडी शुक्तमुत्पोत्य कृष्णं पाराध्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्यापयन्ती स्वोशिष्टायां सृजिनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते கோதா தஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இனிசையாள் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவள்ள பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதியின்றி மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. இன்றைய நாள்பாட்டு திருப்பாவை 7வது பாசுரம். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேற்றிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினாள் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டில்லையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திருவேலோரெம்பாவாய். இதில் கிருஷ்ணானுபவத்தில் கை தேர்ந்தவளான ஒரு கோபிகையை எழுப்புகிறாள். அவள் இந்த ஆண்டாள் நாச்சியாரின் இனிய குரலையும் மற்றவர்களின் குரலையும் கேட்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறாளாம். இனி இந்த திருப்பாவை பாசுரத்தில் உள்ள விளக்கங்களை நாம் அனுபவிப்போமா? கீழ்பாட்டிலே, அதாவது 6வது நாள் அவள் என்ன செய்தாள்? ஒரு கோபிகையை, அதுவும் புதியவளான கிருஷ்ணா அனுபவத்திற்கு புதியவளான ஒரு கோபியை எழுப்பினாள். அது பிரதம பர்வ நிஷ்டியை குறிக்கும். இன்றைய தினம் அவள் என்ன செய்கிறாள் என்றால், அடுத்து ஆர்வம் இருந்தும் உறங்கி கிடக்கும் அவளை பார்த்து எழுப்புகிறார்கள். ஆனை சாத்தனின் அந்த ஒளி, ஆனை சாத்தன் என்பது ஒரு பறவை, பரத்வாஜ பறவை என்று வடமொழி சொல்கிறது. அந்த பறவை என்ன செய்கிறதா? இறை தேட போவதற்கு முன்பு காலையில் தன்னுடைய அந்த கூட்டத்தோடு கலந்து பேசுகிறதாம். ஏன்னா இறை தேட போகும் இடத்தில் இந்த கூட்டத்தை பிரிந்துதான் இருக்கணும். அதனால என்ன செய்வது என்று காலையில் எல்லாம் கலந்து கீச் கீச் என்று ஒழிக்கின்றனவாம். எல்லாம் பிரிய போகிறோம் என்ற ஒரு ஏக்கத்துடனே கலந்து பேசுகின்ற அந்த பறவைகளின் ஒளி உன் காதல் விழவில்லையா என்று அவள் கேட்கிறாள். இந்த பறவைகளின் சத்தம் எப்படி இருக்கிறதாம்? முனிவர்களும் யோகிகளும் சதா அந்த கிருஷ்ண நாமத்தை ஜபித்துக் கொண்டிருக்கும் அந்த துவனி உனக்கு கேட்கவில்லையா? அந்த பறவைகளே இப்படி ஏக்கத்தோடு இருக்கும்போது கிருஷ்ண தாபம், அந்த விரக தாபம் உனக்கு ஒன்றும் செய்யவில்லையா? எழுந்திராய் அப்படி என்று அழைக்கிறார்கள். காசு பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து, அச்சுத்தாளியும் முளைத்தாளியும் போட்டிருக்கும் அந்த பெண்கள், இடையர் பெண்கள், அந்த பெண்களுடைய
அந்த தயிர் ரவம் தயிர் காலையில் எழுந்திருந்து அவர்கள் தயிரை கடைகிறார்களாம். அந்த தயிரை கடையும் போது ஏற்படக்கூடிய அந்த சத்தமும் இந்த கடையும் போது ஏற்படக்கூடிய அந்த அசிதனினால அந்த அச்சுத்தாளியும் முளைத்தாளியும் ஒன்றோடு ஒன்று உரசி ஒரு ஒளியை எழுப்புகிறதாம். அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? அறவூறு கலாய் தேக்கும் ஒளி. இந்த அந்த ஆபரணங்களின் சத்தமே ஒரு உதேசியமா இருக்கிறது அல்லவா? கைபேர்த்து கிருஷ்ணனை பிரிந்திருந்த அந்த சோர்வை காட்டுகிறதாம். வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினாள். வாச நறுங்குழல்னா நல்ல வாசம் மிகுந்த, இயற்கையிலேயே நல்ல வாசம் மிகுந்த அந்த ஆட்சியருடைய அந்த கூந்தல் முடித்து வைத்திருக்கிற அந்த ஆட்சியர்கள் என்ன பண்ணுங்க, தயிர் அரவம் கேட்டிலையோ, தயிரை கடைகிற அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. இங்க அந்த ஆமையாக வடிவம் எடுத்தான் அல்லவா, அந்த கூர்ம வடிவம், அதை இங்கே நினைவுபடுத்துகிறாளாம். கூர்ம வடிவமாக எடுத்து என்ன செய்தார், தேவர்களுக்கு அமுதம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த வாசகையே மத்தாக வைத்து கடைந்தார்கள் இல்லையா, அந்த இதை இங்க நினைவுபடுத்துகிறாள். மந்திர மலையாலே திருப்பார்கடலை கடைந்த அந்த ஓசை உனக்கு முழங்கும் சப்தம் செவியில் புகவில்லையா? தென்னாமரை கண்ணனை நினைத்து அவர்கள் பாடக்கூடிய அந்த ஓசை வைகுண்டத்தில் இருக்கும் அந்த வைகுண்டநாதனுக்கு எட்டியதாம், உனக்கு எட்டவில்லையா என்று மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ என்பதற்கு அவள் நினைத்து கொண்டாளாம். கிருஷ்ணன் பிறந்த பிறகு அந்த ஆய்ப்பாடியிலே எல்லோரும் இரவும் பகலுமாக அந்த கிருஷ்ணனை நினைத்து கொண்டு எப்போதும் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று அவள் பேசாமல் கிடந்தாளாம். அதற்கு இன்னொருத்தி எழுப்புகிறாளாம், நீ ஏன் நாயக பெண் பிள்ளாய்? நாயக பெண் பிள்ளாய் என்றால் தலைவி என்று அர்த்தம். தலைவி தானே எங்களை எழுப்ப வேண்டும், இது என்னது, நீ இன்னும் உறங்கி கிடக்கிறாய், எழுந்திரு அப்படின்னு எழுப்புகிறாள். நாயக பெண் பிள்ளாய் என்று அழைக்கிறாள். அன்பு இருப்பவர்களை பேய் பெண்ணே நாயக பெண் பிள்ளாய் என்றதும் ஒன்றாகத்தான் இருக்கு. உங்களுக்கு அடிமை என்னை நாயக பெண் பிள்ளாய் என்று அழைக்கலாமா? இங்க பாகவத பிரபாவத்தை சொல்றது. நீங்கள் அழைக்கும் போது நான் வராம இருந்துருவேனா, இதோ கிளம்புறேன் அப்படின்னு அவள் கிளம்பினாலாம். இந்த இடத்துல அந்த கேசவனி பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. இங்கு கேசி விருத்தாதத்தை இங்க சொல்றார்கள். இவள் சற்றென புறப்படுவதற்காக கண்ணன் கேசியை கொன்ற அந்த விருத்தாந்தம் இங்கே பேசப்படுகிறது. நாராயணன் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, நாயக பெண் பிள்ளாய் என்ற இடத்தில் வாய்த்திரவாமையால் நீ எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடும்போது அதை தாளாட்ட கொண்டு நீ தூங்கலாமா என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். முகம் தோற்றாமையால் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய, நம்ம பார்த்தோம் இல்லையா ஆழிமழை கண்ணால, அந்தரியாமியாக பகவான் நம்முள்ளே இருக்கிறான் என்று. நீங்க வாட்சல்யத்தோடு அவன் ரட்சிக்கிறான் நம்ம எல்லாருக்கும். அப்படி சர்வேஸ்வரனை நாரா அயனம் யஷ்ய சக என்றபடி தோஷங்களுக்கு ஒரு இருப்பிடமான வஸ்துக்களில் வியாபித்து, அவனோ குற்றமற்றவன், நாமோ குற்றங்களையே வைத்து கொண்டிருப்பவர்கள். இப்படி நம்மிடத்திலும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த நாராயணனை நாம் என்ன பண்ணணும், பாடவும் நாம் பாட வேண்டும். அவருடைய வாத்சல்ய குணத்தை இங்கு எடுத்து காட்டுகிறது திருநாமம். அவனுடைய திருநாமத்தை நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். உத்தமன் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று 3வது பாட்டில் நமக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்கிறாள் அல்லவா. நாராயணனுக்கு எதற்காக கேசவன் என்ற திருநாமம் வந்தது? கேசி என்ற அரக்கனை கொன்றதனாலே ஜனார்தனா உனக்கு கேசவன் என்ற ஒரு திருநாமம் ஏற்பட்டது என்று அந்த கீர்த்தினியை இங்கே பாடுகிறார்கள். நாராயணன் என்று அவனுடைய வாட்சல்யத்தையும், மூர்த்தி என்று அவனுடைய சௌஷல்யத்தையும், கேசவன் என்று ஜோதிகளை போக்கும் தன்மையை எடுத்து கூறியும் நீ கேட்டே கிடத்தியோ, நீ கேட்டுக்கொண்டு கிடக்கலாமோ இப்படி என்று கேட்கிறார்கள். கரண் முதலிய எதிரிகளை அழித்ததுனால சீதா பிராட்டி என்ன பண்ணினாலாம், ராமனை ஆலிங்கனம் செய்து கொண்டாலாம். மகாராஜாவின் திருமகளான சீதாவை இங்கே சொல்லி நீயும் கிருஷ்ணனை அணைக்க புறப்படு என்று அவளிடம் சொல்கிறாங்களா. நான் கேசி விஜயத்தை நான் உன்னிடம் சொன்னோமே, நீ அதை கேட்டும் நீ இப்படி படுத்து கிடக்கலாமா, எழுந்திரு என்று எழுப்புகிறார்கள். கேசியை கொன்றதை அனுசந்ததித்ததுனால, இந்த கிருஷ்ணனுடைய அந்த பிரபாவத்தை சொன்னதுனால இவளுடைய திருமேனியில் ஏற்பட்டதாம் ஒரு தேஜஸ். அதை இங்கே சொல்கிறாள். தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய்
என்று இந்த பாசுரத்திலே சொல்கிறார். கீசு கீசு என்று எங்கும் ஆணை சாத்தன். இந்த பாசுரத்துல வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினாள் என்று வருகிறது. பெண்கள் பல மணி நேரம் அமர்ந்து கொண்டு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று இல்லை, வேலைகள் செய்து கொண்டே. இப்போ ஆட்சியர்கள்லாம் என்ன பண்ணா, தயிர் கடைகிறா. தயிர் கடையும் போதே கிருஷ்ணனுடைய திருநாமத்தை ஸ்மரித்து கொண்டே தயிர் கடைவார்களாம். கண்ணன் எழுந்ததும் வெண்ணெய் வேண்டும் என்பானா, அதற்காகவே அவர்கள் தயிர் கடைகிறார்களாம். கண்ணனை கொண்டாடி கொண்டே அந்த தயிரை கடைகிறார்கள். தயிர் கடைவது என்பது உயர்ந்த மங்களமான காரியம். அது அமங்கலங்களை எல்லாம் ஓட்டி விடுமா. விடியற் காலையில கேட்க வேண்டிய சப்தங்கள் வேதம் சொல்கிறது. 64,000 சப்தங்களை அந்த வேதம் காட்டி கொடுக்கிறதாம். அவற்றுள் ஒன்று தயிர் கடையும் சப்தம். அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயத்தை யதார்த்தமாக எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் கண்ணனுக்காகவே என்று செய்பவர்கள் ஆயர் பெண்கள். அது ஒரு தனி சிறப்பு. தயிர் கடையுதலே அவர்களுடைய தொழில். அதுவும் விடியற்காலையில் விடிந்து விட்டால் எங்கே கண்ணன் வந்து வெண்ணெய் கேட்பான் என்று கேட்பானே, நாம் என்ன செய்வோம்? அவன் எழுந்திருக்கிறதற்குள்ள நம்ம அந்த வெண்ணெயை உருக்கி வைத்து கொள்ள வேண்டும். பழைய வெண்ணெய் வேண்டாம். தயிர் கடையுதலே அவர்களது தொழில். அதுவும் விடியற்காலையில ஏன் தயிர் கடைகிறார்கள் என்றால், கண்ணனுக்கு புதிய வெண்ணெய் கொடுக்க வேண்டும். நேற்றைய வெண்ணெய் பழைய வெண்ணெய் எல்லாம் வேண்டாம். இந்த புதிதாக நாம வெண்ணெயை கடைந்து வைத்தால் தூங்கி எழுந்ததும் கண்ணனுக்கு புதிதான அந்த வெண்ணெய், புதிதாக எடுத்து வைத்து அந்த வெண்ணெயை கொடுப்போம் என்று அவர்கள் விடியற்காலையிலேயே தயிர் கடைய ஆரம்பித்து விடுகிறார்களாம். ஆனாலும் கண்ணன் அவர்கள் கொடுப்பதையா வாங்கி உண்கிறான்? இல்லை, அவனுக்கு திருடி சாப்பிடுவதுதான் இன்பம் அளித்தது இல்லையா? அப்படி திருடி உண்பவன் அக்காட்சியை நீயும் காண வரவேண்டும் என்று ஆண்டாள் 7வது பாசுரமான கீசு கீசு என்று ஆணை சாத்தன் அந்த பாசுரத்திலே ஒரு பெண்ணை அழைக்கிறார். எப்போதும் நாம சங்கீர்த்தனம் அவன் வேலை செய்யும் போது கூட நாம அவனுடைய திருநாமங்களை நினைத்து கொண்டே செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நமக்காக அருளி செய்கிறார். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். திருவாடி பூரத்து சகதுதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரிய ஆழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கருக்கே கண்ணி வந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருமள்ளி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன ஸ்ரீ சுந்தரியை நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.